இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, co-sponsors எக்ஸலென்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் பிஜிபி அக்ரி காலேஜ். அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னோட சப்ஜெக்ட் உங்களையெல்லாம் கடங்காரராக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ பணம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த ஸ்கீம்ஸுக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும், எவ்வளோ வட்டி இருக்குது, எவ்வளோ நாள் கால கெடுவு இருக்குது அப்படிங்கிறது தான். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேங்க்கில் இப்போ எவ்வளோ வட்டிக்கு கடன் கொடுக்குறான்னு தெரியுமா? யாராலும் சும்மா சொல்லுங்களேன். இல்லை 12%. ஸோ எல்லாத்துக்குமே பேங்கர்ஸ் 12% தான் கடன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேளாண் உள்கட்டமைப்பு நிதிக்காக 9% கடன் கொடுக்க சொல்லி இருக்கு. அதிலும் 3% மத்திய அரசு நேரடியாக மானியம் கொடுக்குது. 6% விவசாயிகளுக்காக வங்கிகள் வேளாண்மை உள்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் தருகிறார்கள். 6%. நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? ஜென்ரலாக 12% தான் பேங்க்கு. ஒரு வட்டி 12னா ஒரு வட்டி. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 25 ஸ்கீமுக்கு அரை வட்டியில் கடன் கொடுக்க சொல்லியிருக்கு, கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம விவசாயிகள், குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சரியாக டேக் ஓவர் பண்ணல. நிறையா பேர் இன்னும் கலந்துக்கல. இன்னும் திட்டம் 6 மாதம் இருக்குது, பணம் நிறையா இருக்குது. இந்த வந்த நோக்கமே யாரோ 2 பேரோ அது ஒரு ஆளோ இந்த திட்டத்தில் பயன்பெறணும், சப்சிடி வாங்கணும், ஒரு தொழில் முனைவோராக மாறணும், அல்லது அந்த தொழிலில் இறங்கி அடுத்த கடத்துக்கு வரணும். அதுதான். அதனால் உங்களில் யாரோ ஒருத்தர் அல்லது உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு என்னோட தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேளாண் உள்கட்டமைப்புங்கிறது எப்படின்னா, பண்ணை சார்ந்த தொழில்கள், பண்ணை சார்ந்த தொழில்கள், வேளாண்மையை மதிப்பு கூட்டுதல், பண்ணையை இயந்திரமாக்குதல். இப்போ ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு நண்பர் இருந்திருந்தார், சைலேஜ் பண்ணார். எல்லாம் பார்த்தீங்களா? சைலேஜ். இதுக்கு முன்னாடி சைலேஜ் பற்றி யாருக்கு தெரியாதல்ல? தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஒரு கன்வர்ஷன், அதாவது ஒரு மக்காச்சோளம், ஒரு சாதாரண ஒரு காட்டில் இருக்க மக்காச்சோளத்தை அவர் எடுத்து அறுத்து பதப்படுத்தி ஒரு கால்நடைக்கு தீவனமாக கொடுக்குறார். இது ஒரு ப்ராசஸ். இதுதான் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். நீங்கள் சாதாரண மக்காச்சோளத்தை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டிங்கன்னா அது சாப்பிடாது, வேஸ்ட் பண்ணும், அது குவாலிட்டி வராது. அதே மக்காச்சோள தட்டை அறுத்து ஒரு பேல் பண்ணி எப்போ வேணுமோ அந்த மாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கொடுக்குறாரு. இதுதான் ஒரு ப்ராசஸ், ஃபுட் ப்ராசஸ் மாதிரி கால்நடை தீவனத்தை ஒரு உதவி பண்ணுறோம். அது மாதிரி நிறையா திட்டங்கள், ஒரு மண்புழு உற்பத்தி பண்ணுறதாகட்டும், கிராமப்புறத்தில் டிராக்டர்ஸ் வச்சுக்கிட்டு கஸ்டம் ஹைரிங் பண்ணுறதாகட்டும். இப்போ லேட்டஸ்ட் நேற்று ஐஓடி பற்றி பேசியிருப்பாங்க. ஐஓடி அந்த ஒரு ஒரு உயர்தரமான வேளாண்மை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குறைந்த வட்டியில் கடன் தருகிறார்கள். இதை பயன்படுத்த வேணுமே. ரெண்டாவது, இந்த திட்டங்கள் எல்லாமே மானிய உதவி இருக்குது. ஒரு சில திட்டங்கள் 25%, ஒரு சில திட்டங்கள் 35%, ஒரு சில திட்டங்கள் 50%. உங்களுக்கெல்லாம் இந்த பாலி ஹவுஸ் தெரியுமா? பாலி ஹவுஸ் எதுக்கு? ப்ரொடெக்டட் கல்டிவேஷன். இன்னொன்று என்ன? ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? இல்லை,
ஓப்பன் ஃபீல்டில் பண்ணுறதெல்லாம் ஓப்பன் ஃபீல்ட், ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணுறோம். கவர்மெண்ட்டு 1 கோடி ரூபா வரைக்கும் மானியம் தர்றாங்க. பாலி ஹவுஸில் அடுத்த ஜென்ரேஷன் விவசாயத்துக்காக நீங்கள் வந்து கேப்சிகம் பண்ண முடியும், வெள்ளரி பண்ண முடியும், பூக்கள் பண்ண முடியும். பூக்கள் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டிமாண்ட். நம்ம கிளைமேட் கம்மியாக இருந்தாலும் ஒசூரில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாலி ஹவுஸில் லட்சக்கணக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கி வந்து ஒன்லி ஃப்ளோரிகல்ச்சர். நம்ம ஏரியாவில் ஓப்பன் ஃபீல்ட்லேயே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாலி ஹவுஸ் போகல. ஆனால் பாலி ஹவுஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 கோடி ரூபா வரைக்கும் தராங்க. 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொலேட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் கடன் 2 கோடி வரையும், அதில் 1 கோடி மானியம் 50%. இந்த கரண்ட்டு 2025, 26 அடுத்த இதுக்கு வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் எவ்வளவு வேணாலும் நிதி கிடைக்கும். ஒரு நபர் எத்தனை திட்டங்கள் வேணாலும் 25 திட்டங்கள் வரை 50 கோடி ரூபாய் வரை போகலாம். அதனால் 25% ஃபுட் ப்ராசஸிங், ஒரு செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டி ஒரு சுத்தமான ஒரு தரமான ஒரு எண்ணெய் பண்ண முடியும். அதுவும் வேளாண் சார்ந்த திட்டம் தான். ஒரு ரைஸ் மில், ஒரு ஃப்ளவர் மில், அதாவது அக்ரி எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதை நேரடியாக ஒரு விவசாயாவே இருந்தால் முன்னேற்றம் வராது. ஒரு விவசாயி வியாபாரியாக மாறி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விற்பதன் மூலம்தான் அவர் லாபத்தை பார்க்க முடியும். இப்போ விவசாயி லாபம் வரணும்னா அவர் வியாபாரியாக மாறணும். வருமானம் 2 மடங்கு ஆகணும்னா அவர் வந்து தொழில்நுட்ப டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணும். எல்லாம் அந்த காலத்தில் வெறும் பால் விற்றவன் கேனில் விற்றான், கொஞ்சோண்டு விவரம் தெரிஞ்சவன் பாலை தயிராக்கி விற்றான், இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் பாலில் எடுத்து வெண்ணெய் ஆக்கி விற்றான், வெண்ணெயை நல்லா தெரிஞ்சவன் நெய்யாக்கி விற்றான். நெய்யாக விற்றா லிட்டரு 600 ரூபா, பாலாக விற்றா வெறும் 300, 30 ரூபா, 40 ரூபா இன்றைக்கி. ஸோ 40 ரூபா 1 லிட்டரு பால், அதே 1 லிட்டரு நெய், பால் தான் நெய்யாக மாறிச்சு. அதே விவசாயி தான் நெய்யும் விற்றார், தயிரையும் விற்றார், பாலை விற்கிறார். அந்த விவசாயி எல்லாம் தெரியும். ஆனால் எந்த பொருளை எந்த பொருளாக மாற்றி நமக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய இடத்த விற்கணும். நம்ம உற்பத்தி பொருளை நேரடியாக சந்தைப்படுத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். இதற்கு தான் உட்கட்டமைப்பு திட்டம் உதவி செய்கிறது. இந்த திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையுள்ள ஒரு திட்டம். வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னு உங்கள் நெட்டில் அடிங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி கூகுள் உங்கள் உள்ளங்கையில் இருக்குது. உள்கட்டமைப்பு திட்டத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன சப்சிடி இருக்குது, என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணிவிட்டு, ஸோ வியாபாரி அங்கே தான் வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயி வியாபாரியாக மாறுவதற்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த திட்டம். இதற்கு மத்திய அரசு பல திட்டங்களின் மூலமாக PMFMB ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு 35% போகுது, PMEGPயில் ஒரு 35% போகுது, NLMல 50% இருக்குது. நிறையா மானிய திட்டங்கள் இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருக்குது. இன்றைக்கி மானியம் இல்லை அப்படின்னா எந்த திட்டத்தையும் செய்ய முடியாது, கடனை வாங்கி ஃபுல்லாக கஷ்டப்பட முடியாது. அதனால் எல்லா விவசாயிகளும் வியாபாரியாக மாற வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம் உதவி செய்யும். உங்களுக்கு எந்த திட்டத்திலையும் அரசாங்கம் ஃபுல் துணை இருக்குது. எல்லாத்துக்கும் பேங்க் கடன் கொடுக்குது. ஆனால் நிறையா பேர் போய் அந்த கடன் வாங்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க, அல்லது கடன் வாங்கினவங்க அரசாங்கம் தள்ளுபடி ஆகும்ன்ட்டு கடனை கட்டுறதில்லை. எந்த இதுவுமே வந்து பேங்கர்ஸ் வந்து தள்ளுபடி ஒரு விவசாயிக்கு கடன் திருப்பி கொடுக்க மாட்டார்கள். நம்ம வங்கியில் ஒரு கடன் வாங்குறோன்னா வங்கி எப்படி நம்மளை நம்பி கடன் கொடுக்குதோ அதுக்கு நாணயமாக நடந்துக்கிட்டோம்னா வங்கியில் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு ஒரு தொழில் முனைவோர் ஒரு செக்காட்ட வந்த பையன், அவனுக்கு 20 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தோம். கொலாட்ரல் இல்லை. PMFMB ஸ்கீமில் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்.
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அதிகமாக செக்கெண்ணெய் கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடலை எடுக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கு, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அடுத்ததுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆள் செய்ய வேலை 3 இடத்துல ஒரு கிராமத்தில் 3 பேர்த்துக்கு வேலை கிடைக்குது. அந்த வேலைங்கிறது எப்படின்னா, இந்த பிஎம்எஃப்எம்பி ஸ்கீமில் ஒரு 20 லட்ச ரூபா கடன் கொடுத்தோம். அவங்கள் ப்ளஸ் ஒரு 2 பேர் ரெகுலராக 3 பேர்த்துக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. நீ யார் வேலை கொடுக்க முடியும்? அக்ரி பேஸ் பண்ணுறக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் நிரந்தரமாக ஒரு வேலை கொடுக்க முடியும், வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். எல்லாமே இருக்குது சார். சார் ஏஎஃப்ல நீங்கள் ஸ்கீமில் உள்ளே போங்க, எல்லாமே இருக்குது. 42 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, வேல்யூ எடிஷன் இருக்குது, ஒன்றா இருக்குது. அது இப்போ நான் ஒன்று சொன்னால் தெரியாது, அது உள்ளே போயிட்டால் எல்லாமே இருக்குது. ஃபார்மருக்கு இருக்குது, இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குது, கம்பெனி இருக்குது, 80G இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, என்ஜிஓஸ் இருக்குது. சார் இதுதான் சார் இந்தியாவில் இது ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம். ஆனால் இதுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஆள் இல்லை. இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்ட் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு 6000 கோடி அலோகேஷன், ஆல்ரெடி 4000 கோடி செலவு பண்ணிட்டோம். இன்னும் 2000 கோடி ஃபண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து மெயினாக பேச வந்ததே, அவங்க கூப்பிட்டதே யாருக்கு அளவு பணம் வேணும், தேவை இருக்குது, கடன்னா இதை வெளியில் போகணுங்கிறதான். இப்போ எல்லா பேங்க்லேயும் போயிட்டு எனக்கு ஏஎஃப்ல கடன் வேணும்னு கேளுங்க, உடனே சேரை இழுத்து போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க மார்ச்சுக்குள்ளே 1000 கோடி ரூபா கடன் கொடுத்தாகணும். இப்போ ஒரு சில நபார்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இது நபார்டு அல்ல, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபண்டு. வெறும் 9%க்கு கொடுக்குறாங்க. யார் கொடுப்பா? 6% ரியலைசேஷன் ப்ளஸ் 50% மானியத்தோடு இருக்கு. சொல்லுங்க சார். சார் நான் வந்து பிஎம்இஜிபி ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேங்க சார். அது வந்து எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸிங் பண்ணிட்டேங்க சார். ஆனால் இடிபி ட்ரைனிங் வந்து ஆன்லைனில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இடிபி ட்ரைனிங் எங்கே நடக்குதுன்னே தெரியல. எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்கினீங்க சார்? 34 லட்ச ரூபா கேட்டேங்க சார். 34 லட்ச ரூபாய் கண்டிப்பாக இடிபி வேணும். நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார். இப்போ இல்லைங்க சார், ஆன்லைன் ட்ரைனிங்கை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. பிஎம்இஜிபி ஃபண்ட் இல்லை, அதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் வரும், கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்கள் சித்தி பையன் இதே மாதிரி ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணாங்க சார். ஆனால் அவனுக்கு கனரா பேங்க்காரை வந்து பார்த்துட்டு அவங்க கார்டு 10 ஏக்கரா இருக்குது, ஆனால் லோன் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் தரமாட்டோம், விவசாயம் இல்லாமல் செக்யூரிட்டி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நல்ல கேள்வி. செக்யூரிட்டி இல்லாமல் கடன் தர சொல்கிறது தான் மத்திய அரசோட வேலை. ஆனால் உங்களோட சிபில் என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் வாங்கி கட்டியிருக்கீங்கன்னு பேங்க்குக்கு தெரியாது. ஒரு நல்ல நாணயமானவராக இருந்தால் மட்டும்தான் வங்கி கடன் தரும். சார் நாங்கள் கடனே வாங்கலைங்க சார். பேங்க்கில் கடன் வாங்கலின்னா தரமாட்டாங்க. நல்லா கேட்டுக்க. இல்லை, நல்ல நாணயம்னா ஒரு கடன் வாங்கி கரெக்டாக கட்டி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ஒன்றுமே வாங்கலை, அப்போ நீங்கள் எப்படி கட்டுவீங்க? இல்லைங்க சார், நாங்கள் விவசாய கடன் வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வாங்குகிறோம். ஆனால் பேங்க்கில் தரமாட்டார்கள். பேங்க்கில் தரமாட்டாங்க. உண்மை கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு முதல் கடன் வாங்குறது கஷ்டம். அது பேங்க்கில் கன்வின்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்ததையும் கேட்டேன். எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சுங்க. அப்பா கடன் வாங்குவார், மகன் போக மாட்டான், அம்மா கடன் வாங்க இல்லை. இன்றைக்கி எங்களோட கம்பல்சரி ரிக்வஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் 2 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். மினிமம் 725 சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணணும். நிறையா கடன் வாங்கித்தான் தொழில் பண்ணணும். நீங்கள் கை காசை போட்டு யாரும் பண்ண சொல்லலை. கவர்மெண்ட் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, நிறையா இருக்குது. அக்ரி ஒன்று தாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெறும் தேங்காய் எடுத்தீங்கன்னா சட்னி ஆக்கலாம், தேங்காய் எடுத்தால் பூ ஆக்கலாம், தேங்காய் எடுத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு மல்டிபிள் பண்ணுறது அக்ரி மட்டும்தான். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே அதுக்கு தான் வருது. இல்லை கொலாட்ரல் ஃப்ரீ லோனுங்கிறது நீங்கள் பேங்க்கில் பேசுங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆர்கனைசேஷன் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன். கடன் இருக்குது, அப்ரூவல் வந்துருச்சா பேங்க்கில்? சார் இல்லைங்க சார், இன்னும் நான் போட்ட அப்ளிகேஷனே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. இடிபி டைன் முடிச்சாதாங்க சார் ஃபுல்ஃபில் ஆகும், அப்ளிகேஷனே ஃபைனல் சர்வீஸ் ஆகும். பண்ணிடலாம், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, பண்ணி கொடுங்க. ஓகேங்க சார், நன்றி. தேங்க்யூ சார். உங்களுக்கு எப்போ கடன் வாங்கணும்னு நினைக்குதோ என்னை நினச்சிக்கோங்க. எந்த பேங்க்கில் வேணால் வாங்கி தரோம். பேங்கர்ஸ்னு எதுக்கு இருக்காங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு இருக்கணும். ஆனால் நிறையா பேர் கடன் வாங்க போகிறதே இல்லை. ஏன் வந்து அக்கௌண்ட் சொன்னேன்னா இனிமேல் வந்து ஒன்லி டிஜிட்டலைசேஷன், அதாவது எல்லாமே ஆன்லைன். அப்போ போயிட்டு நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய், இப்போ நாங்கள்லாம் வந்து எந்த தமிழ்நாடு பூரா பண்ணுறோம், நோ கஸ்டமரை பார்க்குறதே கிடையாது. எல்லாம் ஆன்லைனில் பிடிஎஃப்பில் வாங்குகிறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ரூவல் வாங்குகிறோம், எல்லாமே ஆன்லைன்.
ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆன்லைனில் இன்னைக்கு எல்லாமே நடக்குதா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ பண்ணலாமா இல்லையா? நன்றி. We invite Mr. C. Karthik, Vriksham Foundation, to honor a speaker.